ஓரியோ பிஸ்கெட் வச்சு நம்ம பணியாரக்கல்ல மினி கேக் செய்ய போகிறோம். நான் வந்து 2 பேக்கெட் வந்து ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைனாக பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு அரை டம்ளர் நான் கிளாஸில் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சேர்த்துறாதீங்க. நார்மலாக கேக்குக்கு வந்து நம்ம எப்படி பேட்டர் மிக்ஸ் பண்ணுவோம் அதே போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாகவும் இல்லாத கெட்டியாகவும் இல்லாத. இப்போ வந்து நான் ஈனோ சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் பணியாரக்கல்ல பாதி வந்து மாவு விட்டுக்கிறேன். ரொம்ப விட்டுறாதீங்க. நம்ம வந்து சாக்லேட் வைக்க போகிறோம். சென்டரில் வந்து நான் சாக்லேட் வச்சுருக்கேன். அதே மாதிரி மேலேயும் வந்து கொஞ்சமாக நம்ம அந்த மாவு சேர்த்துக்கலாம். ஓரியோ மாவு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். வெந்து வரும். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் விட்டு நம்ம திருப்பிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் திருப்பி விட்டுக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சா நல்லா வெந்துடும். நல்லா டேஸ்டியான ஈஸியாக சிம்பிளாக வந்து வீட்டிலே வந்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.